ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 15 மார்க் மட்டும் எப்படி அட்டன் பண்ண நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரிஞ்சிருக்காது. பார்ட் சி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஆனால் சிலபஸில் தான் கேட்பாங்க. அது எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது. அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர் எடுக்க போகிற செக்டாருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி தான் வந்து எப்பயுமே கொஸ்டின் எடுக்கிறாங்க. நானும் ஒரு சில கொஸ்டின் பார்க்குறப்போ உங்களுக்கு 15 மார்க்கில் இதில் தான் வந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தான். கொஸ்டின் பேப்பர் எடுக்க போகிறாங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபார்மேட்டில் எடுத்திருப்பாங்க. 15 மார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்ட் சி அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷனு, டிசைனு, அனாலிசிஸ், எவாலுவேஷன், கிரியேட்டிவிட்டி, கேஸ் ஸ்டடி ரிலேட்டடாக இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. நான் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்குறப்போ கேஸ் ஸ்டடிஸ்லாம் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் நவம்பர் டிசம்பர் 25 பார்க்குறப்போ ஒரு சில கொஸ்டின்லாம் டிசைன் ரிலேட்டடாக, அனாலிசிஸ் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ இப்போ கேட்கலாம், இதெல்லாம் ஈஸி தானே ப்ரோ, எங்களுக்கே தெரியும் கேட்டிங்கன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இது தெரியும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியாது. அதே 15 மார்க்கில் உங்களுக்கு என்ன டாபிக் வரும்னு என்ன தெரியும், அந்த டாப்பிக்லேருந்து எப்படி படிக்கணும். அதாவது இப்போ 15 மார்க்கில் ஒரு டாபிக் எடுத்திருப்பீங்க, அந்த டாபிக் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க, டிஃபினேஷன் படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. ஆனால் 15 மார்க்கில் அப்படி கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃபீஸராகவே கொஸ்டின் எடுக்க போகிற செக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அஃபீஷியலான ஒன்று தான். கொஸ்டின் பேட்டர்ன் ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி யூஜி பிஜிக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் பார்ட் ஏல 2 மார்க்கு 10, 13 மார்க் வந்து 5 பார்ட் பியில். ஸோ இது வந்து பார்ட் சியில் உங்களுக்கு ஒரு 15 மார்க் அப்படின்னு இருந்துச்சு. இந்த மாதிரி தான் எடுக்க சொல்லியிருக்காங்க. ரெகுலேஷன் 2025 வேறு பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அது அஃபீஷியலாக வந்ததுக்கப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு சில காலேஜஸில் அதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஐஓ, எல்ஓ, அதுபோக ஹச்ஓ அப்படின்ட்டு இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். 15 மார்க் இப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுமேல் 15 மார்க் யாரும் பயப்படாதீங்க. ஸோ உங்களால் ஃபுல் மார்க் எடுக்க முடியலனாலும் 15 மார்க்கில் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு போகிறப்போ மெஜாரிட்டி அவங்களால நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.